சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நடிகர் என்றால் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஒரு நடிகர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட ஒரு நபரிடம் கேட்பதற்கு இன்னும் அதிகமான கேள்வி இருக்கிறது. நடிகர் சரத்குமாரிடம் கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக பரபரப்பான அரசியல் கேள்விகள் இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது, நடந்து முடிந்த நடிகர் சங்க தேர்தலில் என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றது என்பது குறித்த பரபரப்பான கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த கேள்விகளை நாங்கள் கேட்கப் போவதில்லை. கலகலப்பான மனிதரான சரத்குமாரிடம் கலகலப்பான கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். இது சரத்குமாருடனான ஒரு சந்திப்பு. வணக்கம் சார். நடிகர் சரத்குமார் அப்படின்ற ஒரு மனிதர் நாங்கள் இப்போ நடந்து முடிந்த நடிகர் சங்க எலெக்ஷன், அதுக்கப்புறமா ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சமீப காலமாக பேட்டிகள் எல்லாம் பார்க்குறப்போ ஒரு பரபரப்பான ஒரு மனிதராக தான் பார்த்துருக்கோம். அடிப்படையிலே நடிகர் சரத்குமார் அப்படின்ற ஒரு பரபரப்பான ஒரு மனிதரா இல்லை ரொம்ப ஜாலியான மனிதரா? என்னை பொறுத்த நீங்கள் தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை கலகலப்பான மனிதன் தான். ஏன்னா நெருங்கி பார்த்தவர்களுக்கு கலகலப்பு தெரியும். நெருங்கால் இருப்பவர்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு உணர்வாகு அதெல்லாம் வச்சு பார்க்கும் ஒரு சீரியஸான மனுஷனாக இருப்பாரோ அப்படி நினைக்க தோன்றுகின்ற ஒரு உருவம் சொல்லலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி சென்ஸ் அதிகமாக உள்ள வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அது திரைப்படங்களும் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் ரொம்ப ஈஸியான லைஃப் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சோதனைகளை சுமந்து கொண்டு அதை வேதனையாக எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு வாழ்கின்ற மனிதன் சரத்குமார் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்குவேன், சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பேன், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்குவேன். அதனால் ஒரு கலகலப்பான மனிதன் நான் சொல்லிக்குவேன். சினிமா, பணம், புகழ், அப்புறம் அரசியல் பதவிகள் இதெல்லாமே உங்களை அடைஞ்சிருச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறதுக்கு சரத்குமார் அப்படின்ற தனிப்பட்ட மனிதர் மட்டும்தான் காரணமா, இல்லை அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏணிப்படிகள் யார் சார்? சரத்குமார் தனி மனிதன் தான் காரணம்னு சொல்லிடவே முடியாது. அது தவறான ஒன்றாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை பயணத்தில் துவங்கியது முதல் இப்போ தந்தையார்லேருந்து தன் தாயார்லேருந்து இந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் பின்னி பிணையப்பட்ட குடும்ப உறவுகள், நண்பர்கள் எல்லாத்தையும் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எங்கள் அப்பா மிகப்பெரிய ஒரு கைடு, ஒரு ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு அப்படின்னு சொன்னால் என் தந்தையார் மறைந்த ராமநாதன் அவர்கள். அதாவது ஆல் இண்டியா ரேடியோவில் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரன் தந்தையார். ஸோ அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் இது எப்படி வாழ்க்கை நெறிகளோடு எப்படி நம்ம வாழ்க்கை பயணத்தில் எப்படி சிறப்பாக பயணிக்க வேண்டும், எப்படி அந்த டைரக்ஷன்ஸ் எப்படி போகணும், என்ன பண்ணணும், தீர்க்கமான முடிவுகள் எப்படி எடுக்கிறது, உண்மைக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, நியாயம் தர்மம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த உந்துதலின் அடிப்படையிலே வளர்ந்தவன் நான். உடற்பயிற்சி ஒரு பக்கம், ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம்னு சொல்கிற மாதிரி அது ஒரு புறம், அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்ற பழமொழியின் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு பழமொழின்னு சொல்லலாம் எங்கள் தந்தையார் சொன்னது. அதுக்கப்புறம் நான் பயணித்த காலங்கள், அதுக்கப்புறம் ஒரு உழைப்பு இருந்தால்தான் வெற்றி வரும், அந்த உழைப்புக்கு தான் வெற்றி சிறப்பான வெற்றி அமையுன்றது வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் கூட, ஒரு பாடமும் கூட என்று சொல்லலாம். இப்போ உழைப்புக்கு அதிகமான ஒரு வரவேற்பு, அந்த உண்மையான உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும், அது காலதாமதமானவும் சிறந்த வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா. அதில் எனக்கு இப்போ கலை உலகத்து வந்ததும் சரி, அதற்கு முன் நான் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லும் போது ஒரு சைக்கிளை போய் வீடு வீடாக கடையாக போய் பத்திரிகை போட்ட காலம் முதல், அப்புறம் பத்திரிகையாளர், இப்படின்னு தொடர்ந்து என் வாழ்க்கை பயணத்தை ஒரு டிராவல் ஏஜென்சி ஓனர், அப்புறம் ஒரு தயாரிப்பாளர், நடிகன் என்று வந்தது. என் முயற்சியின் பங்கு 75% இருந்தாலும் அந்த முயற்சிக்கு பின்னால் இந்த நண்பர்கள், இப்போ திரையுலகத்தை பொறுத்தவரை இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், இவங்களாம் இல்லாட்டி இன்னைக்கு சரத்குமார் மனிதன் உங்கள் முன்னாடி நான் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. ரைட். உங்களுடைய இளமை காலத்திலையும் சரி அல்லது உங்களுடைய சிறு வயதிலையும் உங்க கூட இருந்தவங்க சரத்குமாரை அன்றைக்கு இருந்த சூரியன் படத்தில் அறிமுகமான சரத்குமாராக பார்க்குறாங்களா, இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்குறாங்களா? இந்த 2 கால இடைவெளி, முதல் படத்தில் நீங்கள் அறிமுகமானதற்கும் இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சுக்கும் உங்கள் கூட இருக்கவங்க பயணித்தவர்கள் எப்படி பார்க்குறாங்க சரத்குமார்? கன்சம்டம் நேரத்தில் நான் வந்தேன் திரையுலகத்திற்கு. அதுக்கு முன்னாடி தெலுங்கு படம் சமாஜம் ஸ்ரீன்னு ஒரு படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த விதத்திலையும் என் நண்பர்கள் என்னிடம் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாத சூழல் நான் வந்துட்டு, அன்னைக்கு அதே நண்பர்கள் இன்று நண்பர்களாக தான் இருக்காங்க. நீங்க ஒரு பரபரப்பான மனிதர் அப்படின்ற முறையில இப்போ இன்னைக்கு இளம் நடிகர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், வாரத்தில் ஒரு நாள் பஃப்க்கு போகிறதோ இல்லை ஒரு இடத்துல மீட் பண்ணுறதோ. பட் சரத்குமார் அப்படின்றப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்றனால இது போன்ற வாய்ப்புகள் அல்லது உங்கள் நண்பர்களோட சேர்ந்து நீங்கள் பழகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு அரசியல் அதாவது வாய்ப்புகள் இருக்கு, அரட்டை அடிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நண்பர்கள் இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையே இப்படி எப்படி இதாகிடுச்சுன்னா, ஒரு குடும்பம், அரசியல், அந்த அரசியல் சார்ந்த மக்கள், அரசியல் சார்ந்த என்னுடைய இயக்கத்தின் சகோதரர்கள் சகோதரிகள், அப்புறம் என்னுடைய தொழில், அந்த தொழில் சார்ந்த சகோதர சகோதரிகள், இப்படி தான் என் வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருக்கொழிய இன்றைய மாறுபட்ட அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டு நான் வாழ்க்கையை பயணிக்கலை. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இளம் நடிகர்கள் பப்புக்கு போகிறாங்க அப்படின்னா, அது பப்புக்கு போகிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, கருத்து சொல்ல நான் விரும்பலை. அது போகிறதும் தவறுன்னு நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சோஷியல் லைஃப் இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி சோஷியல் லைஃப் உள்ள நான் ஒன்றும் போகல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே டைட் ஷெட்யூல் தான். பல வேலைகளை சுமந்து கொண்டு பல
அதாவது எப்படி சரத்குமார் இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி வியக்கும் அளவிற்கு பல வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் தான். ஆனால் இதுக்கு எனக்கு நேரம் இருக்கான்னு சொன்னால் வீட்டுக்கு எப்போ போவோம், குடும்பத்தோடு எப்போ இருப்போம், சாப்பிட்டு எப்போ தூங்குவோம், ஃபைனலாக இந்த டே எண்டு வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பேன். இல்லையா மறுபடியும் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு எங்கேயாச்சும் வெளியே போவோமா, நண்பர்களுடன் போவோமா அப்படின்னு சொல்கிற எண்ணம் எனக்கு வரல. அது காலகட்டம்லாம் கல்லூரி நாட்களோடு முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்களே சொல்றீங்க இந்த ஃப்ரீயாக இருக்க நேரமே ரொம்ப குறைவு அப்படின்றீங்க. இப்போ பண்டிகை காலம் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு, நம்முடைய நமக்கு பிடித்த நடிகர் நடித்த படம் வரணும் அப்படின்னு. ஸோ இந்த பண்டிகைக்கு உங்களுடைய படம் வரல. ஸோ அது உங்களுக்கு ஒரு 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 ஃபீலிங், ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து சமீப நாட்களாக வந்து உங்களுடைய படங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு என் சரத்குமாரை வச்சு என்ன மாதிரி படம் பண்ணுறதே நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டாவது அரசியல் பயணத்தில் போகும்போது அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அது உள்ள வந்து கதைகள், இவர் என்ன மாதிரி கதை சொல்கிறதுன்னு ஒரு பக்கம் டவுட்டாக இருந்திருக்கலாம் இயக்குநர்களுக்கு. அதன் பிறகு என்னோட அரசியல் பயணத்தில் நானே வந்து குறைத்து கொண்டது தான் அதிகம். இப்போ ஒரு பக்கம் நடிக்கணும், ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் சட்டமன்றம், ஒரு பக்கம் தொகுதி, இதெல்லாம் நான் வந்து முழுமையாக செய்கிறேன் என்று சொன்னால் முழுமையாக செய்யக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அதுக்கே வாய்ப்பு குறைவாக இருக்கும்போது நான் நடிக்க போயிட்டேன்னா இன்னும் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைந்துவிடும். அதில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் படங்களை குறைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அதுக்காக நல்ல படங்கள், இப்போ வந்து பழசிராஜன் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணேன், மிகப்பெரிய வெற்றி படம். அதே மாதிரி கன்னடத்தில் 2 படம் பண்ணேன், 2 மிகப்பெரிய வெற்றி படம். இங்கே வந்து லாரன்ஸ் மாஸ்டர் கேட்டனால காஞ்சனா பண்ண மிகப்பெரிய வெற்றி படம். ஆக என்னை பொறுத்தவரை அந்த கேரக்டர் அந்த படத்தில் நான் நடித்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்று இயக்குனர் நினைத்தால் அந்த படத்தில் நடிச்சிட்ருக்கேன். அதில் அதுக்கு வந்து இப்போ வந்து 2016 தேர்தல் வருதுன்னா இப்போ என்ன ஒரு படம் வந்தாலும் இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை எனக்கு. அதனால் படங்கள் குறைத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நல்ல கதாபாத்திரங்கள் சிறப்பாக ஒன்று மேலும் என்னை மெருகேற்றிக் கொள்ளும் அளவிற்கு சரத்குமாரால் இதெல்லாம் முடியும் என்று நினைக்கின்ற இயக்குநர்கள் இருக்குமே. ஆனால் அந்த இயக்குநர்களுக்கு நிச்சயமாக தீனி போடும் அளவிற்கு மக்களை சந்தித்து பல படங்களில் நடிக்கனா ட்விட்டர் ஹேண்டலில் போகும்போது என்னென்ன இன்னும் இப்போ நிறைய படம் பண்ண சொல்கிறவர்கள் இருப்பவர்களுக்கு அந்த இயக்கப்படுகின்ற இந்த ரசிக பெருமக்கள் நிச்சயமாக நல்ல படங்கள் கொடுப்பேன். நிச்சயமா. இப்போ உங்களோட ஒப்பிடும்போது நடிகர் சரத்குமார் அப்படின்னா வயது 61, உங்களுடைய வயதுக்கு ஒற்று இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வயசாயிருச்சு, இன்னைக்கு மேக்கப் அதன் மூலமாக தான் வந்து வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, படங்களும் ஓடிட்டு இருக்கு. பட் அது எப்படி சார் உங்களால மட்டும் இப்போ பார்த்தாலும் கூட ஒரு 21 வயசு, ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய, அது இறைவனின் செயல். அது என்ன, அதுக்கு என்ன ரகசியம் இருக்கு? ரகசியம் பண்ண பழக்க வழக்கம் நான் முதலே சொன்னேன் இல்லையா, எங்கள் அப்பா வந்து என்ன வந்து சிகரெட் பிடிக்காத குடிக்காத இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா ஞாபகம் கிடையாது எனக்கு. அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம். செய்கின்ற அந்த செயல்களை எல்லாம் நீ சம்பாதிச்ச பிறகு உன் சொந்த கால நின்ன பிறகு தேவையா என்று உணர்ந்து கொண்டு செய். அப்படி செஞ்சால் கூட அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் தான். இதுதான் பழமொழி. ஸோ அந்த பழமொழிக்கு கட்டுப்பட்டு தான் என் வாழ்க்கையை அமைச்சிருக்கேன். அதில் எது என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், நம்மளுக்கு வந்து பேசிக்காக வந்து உள்ளமும் உடலும் சிறப்பாக இருந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சுவர் இருந்தால்தான் சித்திரம்னு இருக்கும்போது நம்ம உடம்பை நாம் கெடுத்துக்கிட்டு உடலை கெடுத்து கொண்டு நாம் இருப்பது சரியாக வராது. அதனால் அந்த உடற்பயிற்சி என்னுள் இருந்தது, எங்கள் தந்தையால் உந்துதல் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஒரு தந்தை ஒரு பக்கம் உந்துதலாக இருந்தால் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம், அடிக்கடி நான் சொல்வது மக்கள் தலைவர் புரட்சித் தலைவர்கள். அவருடைய படங்களை பார்க்கும்போது அவரும் நீங்கள் இதே மாதிரி நான் சுறுசுறுப்பாக இருக்கும்போது எப்படி இவரால் முடியுது அப்படின்னு வியந்த நான். அவரும் உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள், அப்போ தான் வரும்போது நிச்சயமாக வந்து வாழ்க்கையை வந்து சிறப்பாக இருக்குன்ற அடிப்படையில் பயணிச்சுட்டு இருக்கனால இன்றைக்கும் எக்ஸசைஸ்ன்றது ஒரு பழக்கமாக இட் பிகம்ஸ் அ ஹேபிட். இந்த எக்ஸசைஸ் வந்து ஏதோ உடற்பயிற்சிக்காக செய்யணுன்றதுக்காக இல்லாமல் ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி எக்ஸசைஸ் வந்து ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் அதோடைய அது மாதிரி சரியான நேரத்தில் சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சியும் உடற்கட்டும் சிறப்பாக இருக்க வேண்டும்னு நினச்சிட்டு இருக்கனால இன்றைக்கும் வந்து என்னால் வந்து அந்த வயது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் 61, 60, 70, 80 நம்பராக தான் எனக்கு தெரியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனது என்ன சொல்கிறது, மனது வேகமாக செயல்பட வேண்டும்னு சொல்லும்போது உங்கள் உடல் அதற்கு ஒத்துழைக்கும் போது என்றுமே இளைஞராக தான் இருப்பீங்க. இப்போ சரத்குமார் நடிகர் அப்படின்னு பார்க்குறப்போ அவருடைய வயது என்னன்னு ஒரு தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. பட் ஒரு சிலரை பார்த்தால வயது சொல்லிடலாம். இப்போ வந்து உங்களுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, இன்னும் கொஞ்சம் நாள்ல சரத்குமார் வந்து தாத்தா ஆயிடுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ப முடியுதா உங்களால? இயற்கையில வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம், இது ரசிக்கக்கூடிய நிகழ்வுகள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒரு மகன் பிறக்கும் போதும் அவனுடைய மழலை சொல் கேட்கும்போது அதான் சொல்லியிருக்காங்க, குழலினிது யாழிது என்பது தம் மக்கள் மழலை சொல் கேளாதவன் சொல்லும்போது அதெல்லாம் கேட்கின்ற காலம். அதன் பிறகு என்னுடைய மகன் இவர்கள் தான் திருமணமாகி அவர்களின் குழந்தைகளின் அந்த மழலை சொல்லை கேட்க வேண்டிய சூழல் வரும்போது அது இயற்கையில் நாம் சந்திக்க வேண்டியதெல்லாம் சந்திப்பது தான் மகிழ்ச்சி. அதனால் நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பதில்லை. இப்போ ஒரு ஹீரோவாகவே உங்களை பார்த்தவங்களுக்கு, இப்போ ஹீரோவாக இருக்கப்போ ஒருத்தரை பார்க்குறது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். பட் உங்களை தொகுதி பக்கம் அதிகமாக பார்க்க முடிகிறது, நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, கட்சி கூட்டங்கள்லாம் போகிறீங்க. ஸோ உங்களை நடிகராக பார்த்தவங்க இப்போ வந்து பொது மேடைகளில் ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. ஸோ ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் எப்படி இருக்குது? இப்போ நடிகராக பார்க்குற எல்லாருமே இப்போ உங்களுக்கான கூட்டம் கூடும்,
இந்த கூட்டம் எல்லாமே வந்து ஒருவேளை இவ்வளவு பேரும் நமக்கு வாக்களிச்சுட்டா அப்படின்ற ஒரு மனநிலை வந்திருக்கு அவங்களுக்கு? இப்படி வர்றது ஏன்னா கூட்டம் வந்து பல கூட்டங்கள் நான் பார்த்துட்டேன். இப்போ பல நடிகர்கள் எல்லாமே இப்போ வந்து அரசியல் வந்து சாதாரண விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். கூட்டத்தை பார்த்து நீங்கள் மயங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தோல்வி வருகின்ற சூழ்நிலை உருவாகிவிடும். ஏன்னா கூட்டம்ன்றது வர்றது வந்து பல தரப்பட்ட மக்கள் உங்களை வந்து சந்திக்க வருவாங்க. சில நீங்கள் சொன்ன மாதிரி சரத்குமார் எடுத்துக்கும் உதாரணத்துக்கு, என்னை பற்றி மற்றவர்களை பற்றி பேசவில்லைன்னா சரத்குமார் செல்கிறார் என்று சொன்னால் ஒரு நடிகன் என்பது முதல்ல அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். சரத்குமார் வந்திருக்காரான்னு நினைப்பாங்க. அப்போ இந்த கால சிறுசுகள் வந்து இப்போ காஞ்சனா படத்தை பார்த்தோன்னா இன்னும் அது ஒன்றும் பதிவாயிடுச்சு. அவங்களுக்கு காஞ்சனா படம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமானாலும் அந்த இளம் வயசில் வந்து என்னை வந்து பார்த்திருக்க முடியாத அந்த இளம் குழந்தைகள் கூட என்னை பார்த்து காஞ்சனா அங்கிள் சொல்லக்கூடிய சூழல். அப்போ என்னை பார்ப்பதற்கு முதல் எதிர்பார்ப்பு வந்து கலைத்துறையாக இருக்கும். அதன் பிறகு என்னை பற்றி சட்டமன்றத்தில் பேச்சுக்களை கேட்டு என்னுடைய அறிக்கைகளை பார்த்து ரசித்து நல்லா பேசுவாரியான்னு சொல்லி வருகின்ற கூட்டம் ஒன்று. அப்போ தேர்தல் காலத்தில் போகும்போது பலதரப்பட்ட மக்கள், அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் என்னதான் சொல்றாரு இவர் என்று கேட்க வருகின்ற கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சு நாளைக்கு வந்து இந்த கூட்டமெல்லாம் எனக்கு வாக்களிக்கும் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு நினைக்கிறோன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை எப்படி அவங்க கணிக்கிறாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது அது வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டாம், ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பட், அதாவது நான் சிறந்தவன் என்று நானே சொல்லிக்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. என்னென்னா, நான் பேசும்போதும் சரி, அது அரசியல் மேடையாக இருக்கும்போதும் சரி, நாகரிகத்துக்கு புறம்பாக இன்றைக்கி நான் பேசுறது கிடையாது. அதனால் அது வந்து ரசிப்புத்தன்மை அதிகப்படுத்துது. அதில் என்ன பொறுத்து என்ன சப்ஜெக்ட் பேசணும் அந்த சப்ஜெக்டை வந்து தெரியாமல் போய் பேசுறதும் கிடையாது. அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பொது மேடையாக இருந்தாலும் சரி. ஆக என்னோட மீது உள்ள ரசிப்புத்தன்மை மக்களிடம் இன்னும் சிறப்பாகவே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். சினிமா நடிகர்கள் அப்படின்னாலே ஒரு விஷயம் இருக்கும், அவங்களோட இணைந்த ஒன்றுன்னு தான் சொல்லணும். இந்த கிசுகிசு ஒரு காலத்துல சரத்குமார் பத்தின கிசுகிசுகள் இருந்தது, இப்போ கிசுகிசுகளே இல்லை. என்னதான் ரீசன் இதுக்கு நினைக்கிறேன்? கிசுகிசுகள் வந்து வந்து பரபரப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிசு என்று சொல்லும்போது அதே வந்து உண்மைக்கு புறமான செய்தின்னு நீங்களே சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உண்மையா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் உண்மையா இருக்கலாம், ஒரு உண்மையாக மாறிவிடலாம். ஆனால் அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அந்த பர்சனல் லைஃப்பை டச் பண்ணுறது இருக்கு இல்லையா. இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க. அங்கே இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தே டோன்ட் கெட் இன்டு தி பெட்ரூம் ஆஃப் தி ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. பெட்ரூம்னா அப்படியே அந்த உண்மையான பெட்ரூம் கிடையாது. இட் இஸ் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தொழில் நேரம் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவங்க படப்பிடிப்பு தளத்தில் இருந்தாங்கன்னா அங்கு அவர்கள் செய்கின்ற செயல்களை பார்த்து விமர்சிக்கலாம். இல்லாட்டி அவங்க வந்து நடித்த படத்தை பற்றி அங்கு விமர்சிக்கலாம். ஆனால் அதன் பிறகு 6 மணிக்கு மேல் ஒரு படப்பிடிப்பு முடிஞ்சோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, பப்புக்கு போனாங்களா, கேர்ள் ஃப்ரெண்டோட போனாங்களா, அங்கே பார்த்தோமே இங்கே பார்த்தோமே, இதை செய்தியாக்குவதில்லை. அது வந்து ஆந்திராவில். ஆனால் இது வந்து நாம் அதை பின்பற்ற வேண்டுமா நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். எவ்ரி மேன் ஹஸ் காட் எ பர்சனல் லைஃப். வந்து ரசிகர்கள் அதை ஒரு வகையில் வந்து எதிர்பார்க்குறாங்க, விரும்புறாங்கன்றதை உங்களால் ரசிகர்கள் எதிர்பார்க்கறதுக்காக ஒரு கிசுகிசு உருவாக்கிக்க முடியுமா? நானும் நாளைக்கு வந்து முன்னணி கதாநாயகர்கள் பாம்பேயில் நடிக்கிறாங்க, அவங்க கூட ஒரு கிசுகிசு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தியை பதிவு செய்ய முடியுமா? இல்லை, இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கிசுகிசுகள் வந்தார்கள் கூட இன்னும் சரத்குமாரை பற்றி அது இன்னும் வேகமாக பரவும். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சந்தோஷமா அந்த தீபாவளிக்கு இருக்காரு, அவங்க மனைவி கிட்ட வந்து ஏதாச்சும் கிசுகிசு போட்டு வாங்கலாமா நினைக்கலாம். அந்த மாதிரி கிசுகிசு தான் போட்டு விடுங்க. இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி உங்களோட தந்தையார் கற்றுக் கொடுத்தாரு, அதுதான் எனக்கு வாழ்க்கை, ஒரு உண்மையான விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு சரத்குமார் அப்படின்னா ஒரு பணம், புகழ், பேர், ஒரு அரசியல் கட்சி எல்லாமே இருக்கு. இந்த பண போதை இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மறந்துட்டு வாழ சொல்லியிருக்கேன். எப்படி மறந்துட்டு வாழணும்னா, நீ ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற குழந்தைகளை நினைத்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் சராசரியாக நீங்கள் ஒரு ஆட்டோவில் போத்தரிச்சிருக்கணும், பஸ்ஸில் ஏறி போனால் போத்தரிச்சிருக்கணும். சாதாரண நிகழ்வுகள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த நிகழ்வுகளை நீயும் சந்திக்க வேண்டும். ஏதோ இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துறாங்கன்னு சொல்கிறனால அந்த பணத்தின் அருமையை புரியாமல் எங்கள் குழந்தைகளை இது வரைக்கும் நான் வளர்த்ததில்லை. அது என்னுடைய 3 மகள்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஒரு மகனாக இருந்தாலும் சரி, அந்த பணத்தின் அருமை, அந்த 100 ரூபாவோட அதோடைய எப்படி சம்பாதிக்கிறோன்றது வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பண்ணுவாங்க, எவ்வளோ நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க குழந்தைங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து பெருமை தானே. அது எந்த ஒரு பந்தம் இல்லாமல் புடவகாரம் இல்லாமல் ஸ்கூலுக்கு போனால் கூட என் ஸ்கூல் இன்றைக்கி வந்து ராகுல் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ நைஸ் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது தட் மீன்ஸ் இட் ஆல்சோ ஷோஸ் வந்து பிரிங்கிங் அப் த சைல்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம வந்து அவங்களுடைய வந்து ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்க எப்படி பயணிக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது தாய் தந்தையோட கடமை. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் வந்து 2 பேரும் வேலைக்கு சென்றால்தான் குடும்பத்தை நடத்துகின்ற சூழல் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே கஷ்டம். அதனால் நான் என்னுடைய சஜஷன் என்ன, அன்பு சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் குழந்தைகளுடன் சரி, கணவன் மனைவியுடன் சரி, எல்லா உறவுகளிலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வீட்டுக்கு கணவன் வந்த பிறகு
உங்களிடம் வந்து அவர் பல மனக்கவலையோடு வந்தால் கூட அவர்கிட்ட உட்காந்து பேசணும்னு இன்றைக்கி ஒரு ½ அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அவர் சொல்கிறத முதல்ல கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை காலையிலேருந்து சாயந்தரம் என்ன பிரச்சனை நீங்கள் சந்திச்சிங்க அதை சொல்லணும். இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட பகிர்ந்துக்கணும். அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க, போதும் நிறுத்த போய் படி, இப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து அதட்டலாகத்தான் இருக்கும் ஒழிய அவங்க உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறத கூட நீங்கள் வாங்கி காட்டி அப்போ அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே பகிர்ந்து ஒரு 1 hour குடும்பத்தோட உட்காந்து என்ன நடந்துச்சு, ஸ்கூலில் எப்படி படித்தா, நல்லா படித்தா, டீச்சர் அடித்தாங்களா, இல்லாட்டி பாடத்தை சரியாக பண்ணலையா, ஏன் ஃபெயில் பண்ணேன், ஏன் சக்ஸஸ் ஆனேன், இதெல்லாம் பேசுவது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் சாப்பாடு நேரத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் எல்லாமே ஆஃப் பண்ணிடணும். சாப்பிட்ற நேரத்தில் உட்காந்து பேசும்போது ஜென்ரலாக சாப்பிட்டுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கும். அதனால நீங்கள் சொல்கிற கேட்ட கேள்விக்கு அவங்க சாதாரண ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற குழந்தைகளாகவே வளர்றதில்லை, நார்மல் சைல்டாக தான் வளருவாங்க. இன்னைக்கு எங்கள் பையனை போய் பஸ்ஸில் போனால் போயிடுவான். இன்னைக்கு நிறைய நடிகர்கள் தங்களுடைய பையனை வந்து ஃபிலிம்லலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன பையனாக இருக்கப்பயே வந்து ஃபிலிம்லலாம் காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எய்ம் இருக்கிறதா, அல்லது உங்களுடைய பையனை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு, இல்லை அவர் வந்து இந்த ஃபீல்டில் வருவார்னு நினைக்கிறீங்களா? அவன் வந்து ஃபீல்டுக்கு வருவானா வர மாட்டானா எனக்கு தெரியாது. ஏன்னா பல தடவை கேட்கும்போது அவன் சொல்கிறதுல ஐ வாண்ட் டு பிகம் சயின்டிஸ்ட்னு சொல்கிறான். நான் வந்து அப்துல் கலாம் மாதிரி நான் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு சொல்கிறான். ஸோ மேபி ஹி வில் ட்ராவல் டுவர்ட்ஸ் தட். ஸோ எதில் போனாலும் எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்தவரை என் மகனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வருங்காலம் அதற்கு நிச்சயமாக பதில் சொல்லும். ஏடுகள் எழுதி வைத்துக் கொண்டாலும் இல் பி a superstar in whatever he does. அப்துல் கலாம் அவர்கள் பற்றி பேசுகிறப்போ அவரும் வந்து சின்ன வயசுல பத்திரிகைகள் பேப்பர்லாம் போட்டு தான் வந்து பெரிய ஆளாக இருக்காரு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னீங்க நானும் வந்து பத்திரிக்கை போட்டு தான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. பட் உங்களுடைய சினிமா என்ட்ரி, இன்னைக்கு சினிமா என்ட்ரின்றது வந்து ஒரு 1 கோடி ரூபாய் பணம் இருந்தால் அல்லது வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் ஏதாவது ஒரு என்ட்ரி கிடைச்சிருது. பட் உங்களுடைய தொடக்க காலத்தில் சினிமா அப்படின்றது எந்த லெவலுக்கு உள்ள போகிறது, எந்த அளவுக்கு கஷ்டம்? இன்னைக்கு வந்து ஒரு படத்தை தயாரித்து கூட தன்னுடைய குழந்தை, தன்னுடைய சன்னோ மகளோ சினிமாவுக்கு வரணும்னு நினச்சிட்டாங்கன்னு ஒரு தாய் தந்தை நினச்சி வசதிகள் இருந்தால் ஒரு 2 கோடி ரூபா போனால் பரவாயில்லன்னு சொன்னால் ஒருத்தர் ஹீரோ ஆக்கி பார்த்துடலாம். ஒரு படத்தை வச்சு நடிக்க வச்சு பார்த்துடலாம். ஒரு 2 ரூபா இருந்துச்சுன்னா 2 கோடி ரூபா அங்கே பாட்டு இருந்துச்சுன்னா சரி என் சன்னை வந்து ஹீரோவாக வந்து பார்க்கலாமே, ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் சக்ஸஸ் ஆயிடுவோம்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இன்று இருக்கிறது. அன்று அந்த காலகட்டம்லாம் கிடையாது. அதில் வந்து உள்ளே போகிறதே கஷ்டம். அப்புறம் வந்து சரத்குமார் எந்த கேட்டகரியில் உள்ள வந்தார்? இந்த மாதிரி நான் வந்தது முதல்ல நடிக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஆனால் நடிக்கணும்னு வந்து எனக்கு வந்து தயாரிப்புன்றது ஒன்று என்னை தொத்தி கொண்டது. அந்த தயாரிப்பு பண்ணும்போது கன்சூமர் நேரம் கார்த்திக் சாரோட நடிக்கும் போது அதில் வந்து ஒரு தயாரிக்கும் போது அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் உருவாக்கிட்டு நான் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நடித்தேன். அப்போ நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்க. அப்புறம் மிஸ்டர் கார்த்திக், அதன் பிறகு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புலன் விசாரணையில் வந்து ஆர்கே செல்வமணி, ராவுத்தர் சார், விஜயகாந்த் சார் வந்து அறிமுகப்படுத்தியது. ஸோ அதுலேருந்து என்னுடைய வில்லன் கேரக்டர் உருவாகி அப்புறம் தெலுங்கு தமிழ் பிஸியாகி இப்படி தான் நான் வந்தேன். ஸோ அந்த காலகட்டம் முன்னாடி பார்த்தா இட் வாஸ் நாட் ஈஸி. இன்றைக்கி மாதிரி நீங்கள் நினச்சா ஒரு கதாநாயகன் ஆகிடலாம், நினச்சா ஒரு வில்லனாக எக்ஸப்ட் பண்ணிவிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு போட்டிகளில் இருந்த உலகம். இப்போ வந்து இப்போயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி ஈஸியாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு 1 கோடி ரூபாய் தான் கூட நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு ஸ்மால் ஃபிலிமோ எடுத்துடலாம், பட்ஜெட்டில் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி பார்த்துடலாம். அன்றைக்கி வந்து அப்படி வந்து ஒரு படத்தை வந்து ஒரு கொள்ளை எடுத்து ரிலீஸ் பண்ணி பார்க்கணுன்ற தயாரிப்பாளர் கிடையாது. எந்த படத்தை எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்க வேண்டும். அதுக்கு சிறந்த நாயகன் வேண்டும், நாயகி வேண்டும், அதுக்கு சிறந்த கதாபாத்திரங்கள் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தயாரித்த காலம். அதில் வந்து உள்ள என்ட்ரியே ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு வந்து தான் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்குன்னு சொல்லுவேன். அந்த கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி உங்களை நிலைச்சி நிப்பாட்டி இருக்குன்றீங்க. அண்ட் நீங்கள் வந்து அந்த சினிமா பாதையில் நீங்கள் முதல்ல வந்து வில்லனாக தான் ரைட் ஓகே ஒரு சிறந்த வில்லன் கிடச்சிட்டார் அப்படின்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, ஒரு வில்லனாக நடித்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்னைக்கு ஹீரோவாக நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வில்லனாக நடிக்கிறது வந்து அதுதான் வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு லாட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் டு டூன்னு சொல்லுவோம் இல்லையா. ஹீரோ வந்து அஃப்கோர்ஸ் அவருக்கு ஒரு சில ஜானர் இருக்கும், காதல் காட்சிகள், ஃபைட்டு, அப்புறம் இமோட் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் வில்லன் கதாபாத்திரம் தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவேன் நான். கஷ்டம் மட்டும் இல்லை, அதில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா படத்தை நீங்கள் வேறுபட்டு நடிக்க வேண்டிய சூழல் வந்து வில்லனுக்கு உருவாகும். நீங்கள் இதே மீசை இதே ஹேர் ஸ்டைலோட ஹீரோஸ் நடிச்சிட்டே இருக்காங்க இல்லையா. அது மாறுபட்டு ஒரு வேஷமோ இல்லாட்டி வேறு வேஷம் பண்ணுறது இப்போ அண்மையில் வந்து சில கதாநாயகர்கள் செஞ்சாலும் பேசிக்காக இவர் ஏ இப்படி தான் இருப்பார், பி இப்படி இருப்பார், சி இப்படி இருப்பார், டி இப்படி தான் இருப்பார்னு சொல்லலாம். ஆனால் வில்லன் அப்படியே தான் இருப்பார்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தெரியாது. ஸோ ஹி ஹாஸ் டு கீப் ஆன் இம்ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். ஸ்க்ரீனில் வேறு மாதிரி ப்ரெசன்ஸ் இருக்கணும், மேனரிசம்ஸ் மாறணும், டயலாக் டெலிவரி மாறணும். ஸோ ஐ திங்க் வில்லன் இஸ் அ சேலஞ்சிங் ரோல். ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் அ வில்லன். பெரிய படத்தில் வில்லனாக பண்ணணும்னு நினச்சா கூட நான் பண்ணுவேன். ஒரே ஒரு சாங்கில் நமிதாவை பெரிய லெவலுக்கு கொண்டு போனது அர்ஜுனா சாங். அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது. அது மாதிரியான ஒரு சாங்கை வித் சரத்குமாரோட எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? எதிர்பார்க்கலாம். ஒரு இயக்குனர் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை உருவாக்கி இது நம்மளுடைய வித்தியாசமான கதாபாத்திரம் சொன்னால் லைக் ஒரு புதுவிதமான ஒரு கதாபாத்திரத்தில் இப்போ அமிதாப் பச்சன் அண்ட் தபு ஒரு படத்தில் நடித்தாங்க.
அந்த வயது வந்து இருவருக்கும் வந்து வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கும்போது கூட ஒரு காதல் என்றது மலர்ந்தது. அந்த காதல் எப்படி இருந்தது இந்த படத்தோட சுவாரஸ்யம் ஒரு படத்தில் இருந்தது. அதே மாதிரி வித்தியாசமான ஒரு திரைக்கதை அமைத்து அந்த காட்சி அந்த படத்தில் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இருக்கும்போது அந்த மாதிரி காட்சிகள் நடிக்கலாம். ஸோ அப்போ வாண்டடாக இந்த மாதிரியான காட்சிகளை புகுத்துறது, இதில் நடிகருடைய தலையீடு அதெல்லாம் இருக்கா இல்லையா? அது வந்து பண்ண முடியாதுங்க. அந்த காலகட்டத்திலையும் சரி இந்த காலகட்டத்திலும் சரி அந்த நடிகர் ஒரு கதாநாயகர் கூட ஒரு சீன் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு வைக்கிறது காட்சி முத்த காட்சி கூட அந்த படத்திற்கு தேவை இல்லாட்டி எப்படி புகுத்த முடியும்? நானா சொல்லி இந்த ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்களோட முத்த காட்சி நடித்தா நல்லா இருக்குன்னு சொன்னால் ஹீரோயின் முதல்ல ஒத்துக்கணும்ல. அந்த ஹீரோயின் கதையை கேட்டு தான் நடிக்கிறாங்க. தேவையா இல்லைன்னு அவங்களும் வந்து புரிகின்ற சூழல் இருக்கும். அதுமாதிரி இயக்குனருக்கும் தெரியும் அது காட்சி தேவையா இல்லையான்னு. அதனால் படத்திற்கு தேவையானதை செய்வது தான் இயக்குனர், சொல்வது இயக்குனர், அது சரியா தவறா நிர்ணயிப்பது கதாநாயகன் கதாநாயகியும். அதனால் ஒரு காட்சியை நான் சொல்லி தான் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நடக்காத ஒன்று தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து உங்கள் கூட நடித்த நடிகைகளே, உங்களுக்கு ஜோடியாக நடித்த நடிகைகளே, நாளைக்கு உங்களுக்கு அம்மா ரோல் நடிக்க வேண்டிய நிலைமை வந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. ஏன்னா அது ஒரு கதாபாத்திரம் தானே. ஸோ அவங்க தான் தேவ் நாட் ஏஜ் நான் சொல்ல மாட்டேன். அந்த கதாபாத்திரம் சிறப்பாக நடிக்கிறாங்கன்னு சொன்னால் பெருமைப்படுவேன். இப்போ நீ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் நம்மண்ணாச்சியில் என் கூட வந்து என் மனைவி ராதிகா நடிச்சிட்டு இருந்தால் கூட நீங்கள் திடீர்னு பார்த்தா சூரிய வம்சத்தில் வந்து நானே அவங்க அம்மான்னு கூப்பிடுவோம் ஒரு காட்சியில். ஏன்னா அது டுவெல் ரோல் எனக்கு ஃபாதர் நான் தான் சன்னு ஆகும்போது ஒரு காட்சியில் அம்மாவும் இருக்காங்க, ஒரு கூட என்னுடைய கதாநாயகியும் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த அம்மா கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரத்தை முக்கியத்துவம் இல்லையா, அந்த ஏஜோ அது என்ன பண்ணுறாங்களோ. இப்போ நான் வந்து 20 வயது இளைஞன் 60 வயது வயதானவராக நடிப்பதோ, வயதானவர் ஒரு 20 வயது இளைஞராக நடிப்பதோ, அதை நடித்து அதில் வந்து வெற்றி காணும் போது அது வெற்றி. இப்போ காஞ்சால் நடிக்கும்போது என்னுடைய உருவத்தை வச்சு பார்க்கும்போது இதே இடத்துல தான் வந்து லாரன்ஸ் உட்காந்து கதை சொன்னார். நான் நினச்ச முதல் காட்சியிலே நான் வந்து அருவருப்பாக இருந்துச்சுன்னா, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காட்சி அமைஞ்சிருச்சுன்னா, என்னை ஏற்றுக்காமல் சிரிச்சுட்டாங்கன்னு படம் ஃப்ளாப் ஆகிடும் லாரன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கும்போது அந்த நடிப்புத்தன்மை நம்பகத்தன்மை உருவாகும் போது அது வயதே ஒரு அதான் திருப்பி சொல்கிறேன், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் சிறப்பு சேர்க்க முடிந்தால் அதுதான் வெற்றி. சார் முன்னாடிலாம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு படம் வெளியில் வரும். இப்போ ஒரு சமீப நாட்களாக பார்க்குறோம், ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 10 படங்கள் வருது, ஒரு வருஷத்துக்கு 300-400 படங்கள் வருது. எந்த படம் வருது, எந்த படங்களை பார்க்கணும் அப்படின்னு மைண்டில் வைக்க முடியாத லெவலுக்கு வந்து ஒரு அதிகமான படத்தினுடைய பெருக்கம். தமிழ் சினிமாவில் மட்டுமே இந்த மாதிரியான படங்கள் வருது. ஒரு ஆரோக்கியமான போக்கா நீங்கள் பார்க்குறீங்களா? ஆரோக்கியம் இல்லை தான் இருந்தால் கூட இன்றைக்கி பார்த்தா அன்றைக்கி 100 நாட்கள் படம், இன்றைக்கி வந்து 3 நாள் தானே படம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே அன்றைக்கி என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரியாத ஒரு சூழல் தான் இந்த திரையுலகம் பயணிச்சிட்ருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் அது. வந்து உண்மையிலே நம்ம வந்து சகித்துக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை அது. ஏன்னா ஒரு படம் லாங் ரன்ன்றதே இப்போ கிடையாது. அன்றைய கதாநாயகன் 100 நாள் எப்போ வரும், 100 நாள் எல்லாமே 100 டேஸ் படமாக ஹிட்டா அப்படின்னாலே 100 டேஸ் தான் மினிமம். இப்போ இன்றைக்கி வந்து ஹிட் அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளுக்குள்ளே 300 தியேட்டர் 400 தியேட்டர் ஓடி அங்கே வந்து கலெக்ஷன் தான் ஹிட்டாக தெரியுது. அந்த படம் அடுத்த வாரம் இருக்கா இல்லையான்னு நிறைய பேர் பார்க்கறது இல்லை. நீங்கள் சொன்னது தான். ஆக இன்றைக்கி திரையுலகம் எப்படி போயிட்டுருக்கு, எதை நோக்கி பயணிக்கிறது, அந்த காஸ்ட்டு பட்ஜெட் இதெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் எடுக்க வேண்டிய முடிவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் மக்கள் அப்படி ஆகிட்டாங்க. ஒரு உள்ளே போய் ஒரு படத்தை பார்த்தோம், அது வந்து ஒரு கண்டினியூஸாக ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லைன்னு தெரில. 100 நாள் என்பது அவர்கள் மனதிலே இல்லை. ஏன்னா 100 நாள் இப்போ அண்மையில் எந்த படமும் ஓடலை. அதனால் எல்லாமே அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்காகவே படம் பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வேலை பளு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி, அவங்களுடைய வாழ்க்கை இதை எப்படி பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இதெல்லாம் மிக பெருசாக தெரியலன்னு நான் நினைக்கிறேன். அதனால் 100 நாட்கள்லாம் ஓடுறதில்லை எந்த படமும். அதில் இப்போ நிறைய படங்கள் வந்து அந்த ஒரு வாரம் அதுக்கப்புறம் வந்து படங்கள் ஓடாத சூழ்நிலை பல படங்கள் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ பத்திரிகை எடுத்து பார்க்கும்போது இது யாருன்றதே நம்மளால் கணிக்க முடியாத அளவு, இந்த கதாநாயகன் யார், இந்த கதாநாயகி யார் என்று தெரியாத அளவுக்கு உங்களாலேயே வந்து அதை பார்க்க கண்டிப்பாக முடியல. ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்த காலத்தில் சரி இப்பயும் சரி ஒரு பத்திரிகை திறந்து பார்த்தா இது யார், இது எந்த தம்பி, இது எந்த படத்தில் இதுக்கு முன்னாடி நடித்தார்னு நம்மளால தெரியல. ஸோ அந்த அளவு போகும்போது இன்றைக்கி வந்து மேபி த வேர்ல்டு இஸ் சேஞ்ச், சினிமா வேர்ல்டு இஸ் சேஞ்ச். ஸோ நல்ல படம் எல்லாரும் சொன்னப்போ அந்த படத்தை போய் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அந்த படம் வந்து யாருக்குமே தெரியாமல் கூட வெளியே போயிடும். இப்போது ஒரு நடிகர் அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து இன்னும் வந்து ஒரு கிசுகிசு மாதிரியான விஷயமா தான் இருக்கிறது. பட் ஆனால் ஓவராலாக நம்ம கேள்விப்படுற வரைக்கும் நடிகர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அது எதற்கு அதிக சம்பளம் கொடுக்குறாங்களா, இல்லை அவங்களுடைய வேலை அந்த மாதிரியா? வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலையெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து இதில் வந்து முடிவெடுக்க வேண்டிய தயாரிப்பாளர்கள் தான். இப்போ சரத்குமார் திடீர்னு 1 கோடி ரூபாய் சம்பளம் கேட்குறாருன்னா சரத்குமார் கேட்குற சம்பளத்தை கொடுத்தா அந்த படம் வந்து வெற்றி படமாக இருந்தாலும் அதில் வந்து நம்மளுக்கு லாபம் என்பது வருமா? எந்த தொழில் எடுத்துக்கிட்டே நீ வந்து ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அல்லது மினிமம் வந்து ஒரு 20% ஆச்சும் ப்ராஃபிட் இருக்கணும். அந்த 20 ரூபாய் அவங்கள சம்பாதிக்க முடியுமான்றது பார்க்காம எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஆக சிறு கலைத்துறை எதை நோக்கி பயணிக்கிறது? இன்று வந்து கதாநாயகர்கள் அதிகமாக சம்பளம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சம்பளத்துக்கு ஏற்ப படம் எடுக்க முடியுமா, இல்லாட்டி சம்பளத்தை குறைக்கணும்னு சொல்லணும்னு நினைப்பீங்களா? இதெல்லாம் ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்தில் 3 மாதத்துக்கு முன்பு பேசப்பட்டு
படப்பிடிப்புலாம் ரத்து பண்ணிவிட்டு லெட் அஸ் ரீலுக் அட் தி ப்ரொடக்ஷன் இட் செல்ஃப்னு சொன்னாங்க. அது என்றைக்கு செய்கிறாங்களோ அன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா கதாநாயகர்கள் அதிகமான சம்பளம் கேட்குறாங்களா, இல்லாட்டி பட்ஜெட்டை ஒழுங்காக போட்டுட்டு படம் எடுக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழல். இனி வரும் காலங்களில் அதிகமான சம்பளம் கொடுப்பது வந்து ஒரு சூழல் இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய கருத்து, அதிகமான சம்பளம் எடுக்கிற வந்து இப்போ வந்து 10 கோடி 20 கோடி 30 கோடி அப்படின்னு சம்பளம் அப்படின்ற போது அந்த கதாநாயகர்களே அந்த படத்தை தயாரித்து கொண்டார். ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த சுமையை தாங்க வேண்டிய சூழல் உருவாகாது. இல்லாட்டி அந்த தயாரிப்பாளர் வந்து 100 கோடி வச்சு 150 கோடி வச்சு படம் எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தயாரிப்பாளர் இருக்கணும். இல்லாட்டி அந்த வந்து ஒரு தோல்வி என்று வந்து விட்டால் அவருக்கு மிகப்பெரிய தோல்வி அமைஞ்சிடும். ஏன்னா அந்த தயாரிப்பாளர் என்பவர் அனைவருக்கும் சம்பளத்தை கொடுத்துட்றாரு. ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அதற்கு பிறகு அது ஒரு தோல்வி என்று சந்தித்து விட்டால் யார் அவருக்கு போய் திருப்பி பணத்தை கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் பட்ஜெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் கேட்ட மிகப்பெரிய உண்மையிலே சிறந்த கேள்வின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ரீலுக் பண்ணியே ஆகும். வருங்காலத்தில் வந்து சினிமா எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாத சூழலில் பயணிச்சிட்ருக்கோம். அதனால் அதை வந்து நம்ம ரீலுக் இந்த ப்ரொடக்ஷன் இட் செல்ஃப். சினிமாவுடைய காஸ்ட், தயாரிப்பு செலவு அதிகமானதான் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் 30 ரூபாய் அதிகபட்சம் 50 ரூபாய் இந்த டிக்கெட் இன்னைக்கு 120 400 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. ஃபேமிலியோட சினிமா போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதனால தான் திருட்டு விசிறி வந்து அதிகமாக வந்துருச்சு. அது ஏன்னா அவங்க நியாயப்படுத்துகிறாங்க. நாங்கள் தியேட்டர் போனால் 1000 ரூபாய் செலவாகுது, 1500 ரூபாய் செலவாகுது, அதனால் நாங்கள் 10 ரூபா 20 ரூபாய் கொடுத்து சீரியலில் பார்த்து போகிறோன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நியாயம் இல்லாவிட்டாலும் ஒரு திருட்டு பொருளை நம்ம வந்து உபயோகிப்பது போல தான் திருட்டு விசிறி என்பது. அவங்களுடைய உழைப்பு எல்லாமே அது உள்ள தான் இருக்குது. அப்படி இருந்தால் கூட நாம் வந்து இவற்றை ரீலுக் இன் தி ப்ரொடக்ஷன், ரீலுக் வித் த டிஸ்ட்ரிபியூஷன், ரீலுக் வித் த டிக்கெட்டிங், இதெல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து பேசி முடிவெடுத்தால் தான் இந்த திரைத்துறை வருங்காலத்தில் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ திரைப்படம் அரசியல் அப்படின்னு ரெட்டை குதிரைகளில் வந்து நீங்கள் சவாரி செய்கிறீங்க. இந்த 2 குதிரையில் எந்த குதிரை உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது? இப்போ நான் ரெட்டை குதிரைன்னு நான் சொல்லவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அரசியல் என்ற குதிரை பேர் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ரெட்டை குதிரை என்ற காலம் இப்போ மாறிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமான படங்கள் நடிக்கலை, நான் உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு அரசியல் முக்கியத்துவம், மக்கள் அந்த மாற்றம், இதெல்லாம் எப்படி கொண்டு வரலாம், சமுதாய புரட்சி, எப்படி எழுச்சி, இதெல்லாம் தான் நான் நினச்சிட்ருக்கேன். அதனால் அந்த ரெட்டை குதிரை என்ற பயணம் இப்போ தற்போது இல்லை. அப்படி இருந்தால் கூட நான் வந்து ஏதாச்சும் செலக்டட் மூவிஸ் தான் பண்ண முடியும் இல்லையா. ரொம்ப மிகப்பெரிய லெவலில் வித்தியாசமான படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அது என் சொந்த தயாரிப்பில் தான் நான் பண்ணுவேன். இப்போது அரசியல், திரைப்படம் இதில் எல்லாம் சேர்ந்து ஒரு சொத்து அப்படின்னு ஒன்று சேர்த்து வச்சுருப்பீங்க. அந்த சொத்தினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும் சார்? அரசியல் அண்ட் சினிமா அந்த சொத்து தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களே, என்ன அவங்களும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். மக்கள் தவிர்த்து நான் மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்த்துருக்கேன்னு சொன்னால் நான் வந்து அந்த சொத்து சேர்க்கணும் ஆர்வம் இல்லாத ஒரு மனிதன் தான். என்னை பொறுத்தவரை ஒரு மணிமண்டபம் வந்து பெருந்தலைவர் கட்டணும்னு நினச்சேன். அது என்னோட சொத்து என்று நாளை உலகம் சொல்லும். அது ஒரு மிக பிரம்மாண்டமாக ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு ஆர்வம். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது பெருந்தலைவருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை வெளிப்படுத்தும் போது அதை செய்வோன்னு முடிவெடுத்துட்டேன். செய்வோன்னு சொல்லிட்டு நான் செய்கின்ற சூழலை உருவாக்கிக்குவேன், அதை நோக்கி பயணிப்பேன். அது ஒரு மிகப்பெரிய சொத்து நான் நினைப்பேன். ஏன்னா மக்களுக்காக விட்டு செல்கின்ற சொத்து. என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து சம்பாதிக்கிறது மனிதர்கள். அந்த மனிதர்கள் என்னுடன் இருக்கும் வரை என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது அவங்க தான். அவங்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கோம். அது முக்கியமாக சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆனால் பாதுகாப்பாக பட்டாசு வெடிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கின்ற சூழலில் ஏதாவது சிறு விபத்து ஏற்பட்டு விட்டாலும் அது சோகத்தை உருவாக்கிவிடும். ஆக தீபாவளியை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற சூழலில் பாதுகாப்பான தீபாவளி, சிறந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய அனைத்து பயணங்களும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எங்களை மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பு விருந்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.